ஹலோ காய்ஸ், நான் உங்களோட கீர்த்தனா வடிவேல். எபிசோட் 8 வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் கதையை இதே மாதிரி கொண்டு போக நானும் ஆசைப்படுறேன். உங்களுடைய அப்ரூவல்லையும் கேட்டுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. கதையோட கண்டினியூவேஷன் எப்போ ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்னோடய வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் நான் சில விஷயங்களை மாற்றலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இல்லை அப்டேஷன் வேணும், இல்லை கதையோட போக்கை நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி கேட்க நினச்சிங்கன்னா அது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மற்றவங்களும் கேட்டு சந்தோஷப்பட்டால் நல்லா இருக்கும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கான எபிசோட் நான் என்ன கேட்போமா? பிரசாத் அபிநயா செஞ்சிட்ருக்க கேசரியை பார்த்து ஸ்வீட் சாப்பிட்ற மூடுக்கு வந்துட்டான். அபிநயா அந்த கேசரியை கொடுக்கும்போது பிரசாத் அவன் மனசில், இன்றைக்கி இவ பர்த்டேயில் மணி சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம அவளோட டேயை ஸ்பெஷல் ஆக்கணும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் வச்சு அடைச்சிருக்கும். ஓகே, அபிநயா நீ போய் ஏன் ட்ரெஸ் மாற்றிட்டு வாய, நம்ம எங்கேயாச்சும் இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அபிநயா உடனே எக்ஸைட் ஆகிட்டு, கண்டிப்பாக அம்மா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பிரசாத், ஐடியா இல்லை, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், நீ ரெடி ஆகிட்டு வா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அபிநயாவுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாதனால சுடிதாரே போட்டுக்கலான்னு சொல்லி அவகிட்ட இருந்த சுடிதாரில் ஒன்று போட்டுக்கிறான். ஏன்னா அவள் பர்த்டேக்கு நம்ம பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. அவள் ட்ரெஸ் பண்ணும்போது பிரசாத் ரெடி ஆகிறான்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பிரசாத்தும், நீ ரெடி ஆகிட்டு வா, நான் கொஞ்ச நேரம் கழித்து ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அபிநயா ஒரு க்யூட்டான ஒயிட் சுடிதார், அதுக்கு மேட்சிங்காக மைல்டான மேக்கப், கொஞ்சம் சிம்பிளான ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கீழே ஹாலுக்கு வரா. பிரசாத் கிட்ட, நான் ரெடி, நீங்கள் ரெடியா, கிளம்பலாம்ல, ஏன் நீங்கள் இன்னும் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரசாத் திரும்பி அபிநயாவை பார்க்குறான். பார்த்தா அந்த நிமிஷமே மூச்சு அடைச்ச மாதிரி அமைதியாயிடுறான். அவனால் அவன் கண்ணை நம்ப முடியல. அந்த ப்ரெசண்ட்டில் இருந்த பிரசாத் டக்குன்னு 3 வருஷம் முன்னாடி எந்த ஒரு விஷயம் அவன் மனசை அழுத்திட்டு இருந்ததோ அந்த நேரத்துக்கு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி போயிடுறான். அபிநயாவை அவன் அப்படி பார்க்கும்போது அவனால் அன்னைக்கு நடந்ததை மறக்க முடியலை, நினைக்காமல் இருக்க முடியலை. ஆமாம், அவன் மனசு ஃபுல்லாக இருந்த, அவன் உயிரை வச்சுருந்த அந்த பொண்ணு இறக்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதே ட்ரெஸ் தான் இது. அபிநயா அதே மாதிரி தான் ரெடியாகி வந்திருந்தா. சேட்லி கடைசி வரைக்கும் அவன் முகத்தை பார்க்காத ஏக்கத்தோட பிரசாத் இருந்த அந்த ஒரு வலி தீர்ந்த மாதிரி அபிநயாவோட ஃபேஸ் அவனுக்கு கொஞ்சம் திருப்தியை கொடுத்தாலும் அவனால் அந்த நிமிஷத்தில் நடந்ததை மறக்க முடியலை. அந்த இடத்துல அவன் யோசிச்சுட்ருக்கிறதுலேருந்து அவனால் வெளியவும் வர முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரசாத் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் ஆனதுக்கு காரணமான அந்த பொண்ணை பார்த்த அந்த முதல் நாள், அவள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதால ஃபுல்லாக ஸ்கார்ஃப் போட்டிருந்தா, கண்ணு மட்டும்தானே பார்த்தா. அதே பார்வையில் அவள் பார்த்துட்டு இருந்த அந்த நிமிஷத்துக்கு பிரசாத் போகிறான். அவன் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போதும் அந்த பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. அவளை பார்த்த அந்த தாட்ஸ் அவன் மைண்டில் வந்து போனாலும் ஏதோ ரேண்டமான பொண்ணை எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கோன்னு அவள் அதை மறக்க தான் நினச்சான். ஆனால் லேட்டர் இன்னொரு நாள் அவளை ஒரு கோயிலில் பார்க்குறான். அந்த கோயிலில் அவள் ஃப்ரெண்ட் கூட கேஷுவலாக சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆனால் அந்த பொண்ணு தான் அவனுக்கு தெரிஞ்சாலும் அவளை பின்னாடி இருந்து தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவள் வாய்ஸை அவன் கேட்டிருக்கான். அப்பையும் அதே வாய்ஸ். அவள் ஃபேஸை பார்க்குறதுக்குள்ளே அவள் சாப்பிட்டுட்டு கோயிலை விட்டு வெளியே போயிட்றான்.
அவள் வெளியே போகும்போது அவளை ஃபாலோ பண்ணி போக நினைக்கிற பிரசாத்க்கு டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் மாணிக்கம் தான். எங்கடா இருக்க? எவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கேயாச்சும் போயிட்டேன்னா சொல்கிறது கிடையாதா? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். மீட்டிங் இருக்குது, மறந்துருச்சா? சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வந்து சேரு அப்படின்னு மாணிக்கம் சொல்லிவிட்டு பிரசாத் என்ன சொல்கிறான்னு கேட்காம கட் பண்ணிடுறான். பிரசாத்தும் பிரசன்ட்க்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க அன்றைக்கி கிளம்பிடுறான். அதை அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அபிநயா பக்கத்தில் வந்து அவனை உலுக்கிட்டு இருக்கா. என்னங்க, நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கீங்க. கூட்டிகிட்டு போக இஷ்டம் இல்லைன்னா சொல்லிவிடுங்க. சும்மா கிளம்புன்னு ஆசை காமிச்சிட்டு இப்படி ஏமாத்தாதீங்க அப்படின்னு அவள் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறான். அவங்க கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அபிநயா அவகிட்ட கடுமையாக பேசுகிறான். என்னமோ தெரியல, இந்த நிமிஷம் அவளை பார்த்தக்கப்புறம் பிரசாத்தால் முன்னாடி மாதிரி யாரோ ஒரு பொண்ணுன்ற ஒரு ஃபீலை வச்சுக்க முடியல. அவகிட்ட ஒரு நெருக்கத்தை அவன் ஃபீல் பண்ணான். அப்போது நான் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்டா, நீ வேணா போய் உன்னோட ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறியா? என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பர்த்டே கால் மாதிரி இல்லை, இதை மாற்றிட அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன்னா அவனை அந்த ட்ரெஸ்ஸில் அவன் பார்த்துக்கிட்டே இருக்க வரைக்கும் அவனால் கேஷுவலாக இருக்க முடியாது. அதனால் அவன் ஒன்று யோசிக்கிறான், அவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் ப்ரெசன்ட் பண்ணலான்னு. ஸோ நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு அவன் ரூமுக்கு போயிடுறான். அங்கேருந்து மாணிக்கம்க்கு கால் பண்ணி அவளுக்கு ப்ரெசன்ட் பண்ண ஒரு நல்ல ஃப்ராக் வாங்கிட்டு வர சொல்கிறான். சைஸ் தெரியாதனால அவள் கபோர்டில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸோட சைஸை பார்த்து சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடுறான். மாணிக்கமும் அவனோட இந்த சேஞ்சை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அப்போது சாப்பிட்டு முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அபிநயா, ஏன் இவர் இவ்வளோ வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சரி சும்மா அப்படியே சுற்றிட்டுருப்போம் அப்படின்னு சுற்றுறா கார்டனில். அப்போ தான் அவளுக்கு அவள் ஃபோனை ரூமில் வச்சுட்டு வந்த ஞாபகம் வந்தது. ஸோ அவள் ரூமில் அவள் ஃபோன் எடுக்கிறதுக்காக அவள் வேகமாக ஓடுறான். ஏன்னா ஃபோன் இல்லாமல் அவளுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் எடுக்க போகும்போது அவள் லைப்ரரியை க்ராஸ் பண்ணுறா. அங்கேருந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான சவுண்ட், புக்ஸ் எல்லாம் கீழே விழுற மாதிரியான சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட் அதுன்னு அவள் அந்த லைப்ரரிக்குள்ளே போய் பார்க்கலான்னு போகும்போது தான் அன்னைக்கு அவள் பார்த்த விஷயங்கள் அவளுக்கு ஞாபகம் வந்தது. எதுக்கு வம்பு, போக வேண்டான்னு போகிற போது அங்கேருந்து மறுபடியும் புக் விழுற சவுண்டு கேட்குது. சரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், இல்லை டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு அவள் உள்ளே கால் எடுத்து வைக்கிறான். அவள் போனதும் அந்த ரூம் லாக் ஆகிடுது. ஆனால் அதை நோட் பண்ணலை. உள்ளே போனோடனே ஏதோ அவள் அந்த உலகத்திலே இல்லாமல் வேறு ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறான். அங்கே வர ஒரு ஸ்மெல் ரொம்ப வினோதமாக இருக்குது. அது ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்னு சொல்ல முடியாது, அன்ப்ளசன்ட் ஸ்மெல்னு சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு ஸ்மெல் அது அவளை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அந்த ஸ்மெல் எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அதை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிக்கிறாள். அப்போது கரெக்டாக பிரசாத்தோட வாய்ஸ் கேட்குது. உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், என்கிட்ட வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே கத்துற மாதிரி அழுகிற மாதிரி திரும்பி திரும்பி இதே வேர்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது அவளுக்கு பிரசாத்தோட வாய்ஸ்ன்னு தெரிஞ்சாலும் ஏன் இது இப்படி கேட்குதுன்னு அவளால் யோசிக்க கூட முடியல. அந்த சவுண்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் போது அந்த ரூமோட லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றதை அவளால் நோட் பண்ண முடிஞ்சுது. அது வேறு யாரும் இல்லை, மாணிக்கம் தான். ஏன்னா அந்த சவுண்டுக்கு பயந்து இவள் காதை மூடிட்டு ஆன்னு கத்திருக்கா. அந்த சவுண்ட் ரூமுக்கு வெளியே அந்த மாணிக்கம்க்கு கேட்டு தான் உள்ளே வந்திருக்கா. என்ன அபிநயா, இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் இங்கே வர பயமாக இருக்குன்னு சொன்னீங்களே, எதுக்கு தனியாக வரீங்க? இப்போ தானே கொஞ்சம் நார்மல் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ஏதோ புக்கு விழுந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லவும்,
அது எதுக்கு உங்களுக்கு, போங்க போய் ரெடி ஆகிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், நான் ஏற்கனவே ரெடி தாங்க, அவர் சிம்பிளாக இருக்குது வேறு கிராண்டாக மாற்றிக்கோ சொன்னார் தான், பட் எனக்கு இதே ஓகேன்னு தான் தோணுச்சு. ஒரு வேளை கோயிலுக்கு எங்கேயா கூட்டிகிட்டு போகிறாரோ இருக்கும், அதான் அப்படின்னு சொல்லவும் மாணிக்கம் அபிநயாவை அங்கேருந்து உடனே பிரசாத் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். பிரசாத் மாணிக்கம் கையில் இருக்க பார்சலை வாங்கி, என்னோடய ஒய்ஃப் இவ்வளோ சிம்பிளாக என் கூட வர்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, என்னோடய ப்ரெசண்ட்டுன்னு கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அபிநயாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு பேசினா அந்த பிரசாத்தை ஒரு நிமிஷம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ட்ரெஸ்ஸை அவன் வாங்கிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரான். ஆனால் அவன் முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை விட இதில் அவ்வளோ அழகாக இருந்தான். ஆனாலும் என்னன்னு தெரியல, பிரசாத்க்கு அவள் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் தான் ஏதோ கனெக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது. பட் அவனோட இந்த நல்ல நாளை அவனோட தாட்ஸால் கெடுத்துக்க வேண்டான்னு அவளை கூட்டிகிட்டு வெளியே போனான். அவன் எங்கே போகிறான்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த எபிசோடில் கேளுங்க. அடுத்த எபிசோட் 10 கூடிய சீக்கிரம் உங்களுக்காக.